வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை. இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை. 2026 ஜனவரி மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை முன்னறிவிப்பு. இலங்கையில் வாழும் அனைத்து உள்ளங்களும் நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போது இலங்கை அருகே நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு நிலை இப்போது உங்களுக்கு கொடுத்த மழை குறைவான மழையை கொடுத்துள்ளது. ஆனால் இந்த நிகழ்வு கிழக்கே சென்று மேலும் ஒரு நிகழ்வோடு ஒன்றிணைந்து மேற்கே வரும்பொழுது உங்களுக்கு தீவிர மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. கடுமையான பாதிப்பை கொடுக்கும் அளவுக்கு மழைப்பொழிவு இருக்கிறது. பெரும்பாலும் திரிகோணமலை, முல்லைத்தீவு, மட்டக்களப்பு, அம்பாறை இந்த இடங்களுக்கெல்லாம் கடுமையான பாதிக்கும் மழை கொடுக்க இருக்கிறது வரக்கூடிய நாட்களில். ஜனவரி 5ஆம் தேதி முதல் அதே வேளையில் வட மாகாணங்களுக்கும் கூடுதலான பாதிப்பு கொடுக்கும் அளவுக்கு மழைப்பொழிவு இருக்கிறது. பெரும்பாலும் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி, தலைமன்னார், புத்தளம், வவுனியா, அனுராதபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் வரக்கூடிய நாட்களில் பாதிக்கும் மழை கொடுக்கும் அளவுக்கு மழைப்பொழிவு இருக்கிறது. இப்போது பெய்யும் மழையை நீங்கள் ஒப்பிடாதீர்கள். இப்போது குறைவான மழையே கிடைத்துள்ளது. இப்போது இருக்கும் நிகழ்வு கிழக்கே முன்னேறி சென்று மேற்கே முன்னேறி வரும் பொழுது தீவிர மழைப்பொழிவை தொடர் மழையாக கொடுக்க இருக்கிறது. இந்த மாகாணங்களுக்கெல்லாம் மேற்கு மாகாணங்களுக்கு, மத்திய மாகாணங்களுக்கும் மழைப்பொழிவு இருந்தாலும் ஆனால் இந்த மாகாணங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவு வரும் நாட்கள் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். வானிலை அமைப்பு. இலங்கைக்கு கிழக்கு பகுதி காற்றழுத்த தாழ்வு நிலை அம்பாறைக்கு நேர்கிழக்கே நிலை கொண்டுள்ளது. அதே வேளையில் குமரிக்கடலின் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இப்போது இலங்கைக்கு கிழக்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு நிலை கிழக்கே முன்னேறி சென்று மேலும் ஒரு நிகழ்வோடு ஒன்றிணைந்து மீண்டும் சற்று காற்றழுத்த தாழ்வு பகுதி ஸ்டேஜில் வலுவடைந்து ஒரு அகலமாக விட்டம் கொண்ட நிகழ்வாக கிழக்கு காற்றை நல்லாவே ஈர்க்கும் விதமாக நிகழ்வாக மேற்கே முன்னேறி வரும். இந்த நிகழ்வு ஜனவரி 7ஆம் தேதிக்கு பிறகு மேற்கே முன்னேறி வரும். இந்த நிகழ்வு இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடலை நோக்கி பயணிக்கும் என்றால் வரக்கூடிய நாட்களில் இலங்கையில் இப்போது ஜனவரி 2, 3 தேதிகளில் மழையின் தீவிரம் குறைந்ததால் படிப்படியாக மழைப்பொழிவு 4ஆம் தேதியிலிருந்து அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஜனவரி 2ஆம் தேதியை பொறுத்தவரை வட மாகாணங்களில் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் யாழ்ப்பாணம் மேற்கு பகுதி, அதே வழியில் யாழ்ப்பாணம் தொடங்கி தெற்கு ஹாலி வரை உள்ள கடல் ஓரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பு கடல் ஓரங்களில். அதே வழியில் கிழக்கு மாகாணங்களும் பெரும்பாலும் அம்பாறை, மட்டக்களப்பு இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைத்தாலும் இன்று வெயில் வந்த பிறகு உள் மாகாணங்களுக்கும் பரவலாக மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தம்புளைக்கு வடக்குள்ள மாகாணங்களுக்கு லேசான மழைப்பொழிவு மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, முல்லைத்தீவு, கிளிநொச்சி, வவுனியா, அனுராதபுரம், தலைமன்னார், புத்தளம் இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கங்கே லேசான மழைப்பொழிவு மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. ஓரிரு இடங்களில் மிதமான மழையும் இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் இன்று தம்புளைக்கு தெற்கு பகுதி மட்டுமே கனமழை, மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் மட்டக்களப்புக்கு மிதமான முதல் சற்று கனமழை, அம்பாறை வடக்கு பகுதி மிதமான முதல் சற்று கனமழை, தெற்கு பகுதி கனமழை. மேலும் தம்புள்ளை, கண்டி, நுவரெலியா, அவுச்சவிளை, மேலும் சிலாபம், கொழும்பு, நீர்கொழும்பு இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் ஹாலி, கோட்டை இந்த இடங்களுக்கும் பரவலாக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மாத்தறை, அம்மந்தோட்டை, மேலும் ரத்தனபுரி, பதுளை சுட்டு வட்டாரங்கள், பனாமா இந்த இடங்களுக்கெல்லாம் இன்றும் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது தெற்குள்ள மாகாணங்களுக்கு மிக கனமழை, மத்திய மாகாணங்களுக்கு கனமழை, வடக்குள்ள மாகாணங்களுக்கு லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஜனவரி 2ஆம் தேதி. நாளை ஜனவரி 3ஆம் தேதி பெரும்பாலும் தம்புளைக்கு வடக்குள்ள மாகாணங்களுக்கு முற்றிலுமாக மழை இருக்க வாய்ப்பில்லை. தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே அங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 4ஆம் தேதியை பொறுத்தவரை ஜனவரி 4ஆம் தேதி அங்கங்கே பெரும்பாலும் திரிகோணமலைக்கு தெற்குள்ள மாகாணங்கள், உள் மாகாணங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்பது. ஜனவரி 5ஆம் தேதி பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது. அதிகாலை நேரங்களில் திரிகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்கும். வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாகாணங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் வட மாகாணங்களுக்கு பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், வவுனியா, அனுராதபுரம், பருத்தித்துறை, கிளிநொச்சி, தலைமன்னார், புத்தளம் இந்த இடங்களுக்கும் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி
5ஆம் தேதியை பொறுத்தவரை ஜனவரி 5ஆம் தேதி தொடங்கும் மழை தொடர்ந்து மழை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் மட்டுமே மேற்கு மாகாணங்களுக்கு அங்கங்கே மழை கிடைக்கும். ஆனால் கிழக்கு மாகாணங்கள் வடக்கு மாகாணங்களுக்கு தொடர்ந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. விட்டு விட்டு மழை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. சில நேரங்களில் கனமழை, லேசான மழை, மிதமான மழையாக மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும். ஜனவரி 6ஆம் தேதியும் தொடர்ந்து மழை நீடிக்கும். கனமழை, மிதமான மழை, சாரல் மழை என்று தொடர்ந்து மழை நீடிக்கும். தெற்கு மாகாணங்களுக்கு பொறுத்தவரை பெரும்பாலும் தம்புளைக்கு மேற்குள்ள மாகாணங்கள், தெற்கு மாகாணங்களுக்கு பெரும்பாலும் மதியம் மாலை நேரங்களில் மட்டுமே மழை கிடைக்கும். ஆனால் யாழ்ப்பாணம் தொடங்கி அம்பாறை வரை உள்ள கிழக்கு மாகாணங்கள், அதே வழியில் தம்புளைக்கு வடக்குள்ள மாகாணங்கள் அனைத்து மாகாணங்களுக்குமே தொடர் மழையாக விட்டு விட்டு மழை இருக்க வாய்ப்புள்ளது. அப்போது விட்டு விட்டு கனமழையும் இருக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 6ஆம் தேதியும் ஜனவரி 7ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் படிப்படியாக மழை விலகும். ஜனவரி 7ஆம் தேதியை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும். மீண்டும் ஜனவரி 8ஆம் தேதி அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் ஜனவரி 8ஆம் தேதி தொடங்கும் மழை தொடர்ந்து ஜனவரி 9, 10, 11ஆம் தேதி வரை தொடர் மழையாக விட்டு விட்டு மழை இருந்து கொண்டே இருக்கும் வாய்ப்புள்ளது. கிழக்கு மாகாணங்கள், வடக்குள்ள மாகாணங்களுக்கு தொடர்ந்து மழை விட்டு விட்டு இருக்கும். ஆனால் மதியம் மாலை இரவு நேரங்களில் மட்டுமே மேற்கு மாகாணங்களுக்கு மழை கிடைக்கும். பெரும்பாலும் சிலாபம் தொடங்கி தெற்குள்ள மாகாணங்கள், அதற்கு ஒட்டியுள்ள உள் மாகாணங்களுக்கு மட்டுமே மதியம் மாலை இரவு நேரங்களில் மட்டுமே மழை விட்டு விட்டு இருக்கும். ஆனால் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, தலைமன்னார், புத்தளம், வவுனியா, அனுராதபுரம், திரிகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை இந்த மாகாணங்களுக்கெல்லாம் தொடர் மழையாக விட்டு விட்டு இருந்து கொண்டே இருக்கும். இடையிடையே கனமழை ஓரிரு நேரங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். ஜனவரி 8ஆம் தேதி தொடங்கும் மழை ஜனவரி 10ஆம் தேதி இரவு வரை ஒரு தீவிர மழைப்பொழிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. அப்போது மண் சரிவுகள் ஏற்படலாம். உங்களுக்கு பாதிக்கும் மழையாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உங்களுக்கு ஏற்றவாறு எடுத்துக்கொள்ளுங்கள். அதேவேளை ஜனவரி 11ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக மழை தீவிரம் குறையும். ஆங்கங்கே சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும். ஜனவரி 13ஆம் தேதி படிப்படியாக மழை தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் இலங்கையில் தரைக்காற்றும் வரக்கூடிய நாட்களில் வலுவாக இருக்கும் வாய்ப்புள்ளது. நாளை முதல் தரைக்காற்று வலுவாக இருக்கும். இன்று ஜனவரி 2ஆம் தேதி கடல் ஓரங்களில் மட்டுமே 40 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, திரிகோணமலை, மட்டக்களப்பு, கிளிநொச்சி கிழக்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் தரைக்காற்று அதிகபட்சம் 30 முதல் 40 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும். உள்பகுதியில் குறைவான காற்று இருந்தால் நாளை முதல் தரைக்காற்று வலுவாக இருக்கும் வாய்ப்புள்ளது. நாளை அதிகபட்சம் 40 முதல் 45 கிலோமீட்டராகவும், ஜனவரி 4ஆம் தேதியிலிருந்து 50 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. அனைத்து மாகாணங்களுக்கும் பெரும்பாலான மாகாணங்களுக்கு தரைக்காற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது. அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து தரைக்காற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது. யாழ்ப்பாணத்துக்கெல்லாம் தரைக்காற்று மற்ற மாகாணங்களை விட யாழ்ப்பாணத்துக்கு கூடுதலாக தரைக்காற்று இருக்கும். அதே வேளையில் மீனவர்களுக்கு மீன் பிடிக்க வரும் நாட்கள் வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலிலும் தரைக்காற்று காற்று வலிமையாக இருக்கும் என்பதால் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அச்சத்துமைகள் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் வங்கக்கடலை பொறுத்தவரை 40 முதல் 50 கிலோமீட்டராகவும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பது வங்கக்கடலை பொறுத்தவரை. மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை மன்னார் வளைகுடாவில் வரும் நாட்களை பொறுத்தவரை 45 முதல் 55 கிலோமீட்டராகவும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. குமரிக்கடலை பொறுத்தவரை 50 முதல் 60 கிலோமீட்டராகவும் இடையிடையே 70 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பது. வரும் நாட்களை பொறுத்தவரை மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அச்சுறுத்தும் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் கடல் அலையும் சற்று சீற்றமாக இருக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 4ஆம் தேதிக்கு பிறகு இதன் காரணமாக கடல் அலையும் சற்று சீற்றமாக இருக்கும். காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.